Hello all, welcome back to my channel. Christmas, New Year னு ஒரு long vacation வரப்போது. லீவ் விட்டாலே பெட்டியை தூக்கிட்டு ஊருக்கு போகணும் தான் நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. இல்லைன்னா காரில் சின்னதாக ஒரு ட்ரிப் போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணுவீங்க. அப்படி அடிக்கடி ஊருக்கு போகிற உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னதான் ஊருக்கு போகிறோன்னு சந்தோஷப்பட்டாலும் ட்ராவல் பண்ணுற நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்த பேக்கிங் தாங்க. எவ்வளோ பிளான் பண்ணாலும் சூட்கேஸ் பத்தவே பத்தாது. அதுவும் குட்டீஸ் இருக்கிற வீட்டில் கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. நான் சொல்கிற இந்த சின்ன டிப் ஃபாலோ பண்ணி இனிமேல் நீங்கள் பேக் பண்ணி பாருங்கள், உங்கள் பேக்கிங்கும் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு டிஷர்ட் அண்ட் பேண்ட் எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பொதுவாக ட்ராவல் பண்ணும்போது லைட் வெயிட் மெட்டீரியலாக இருக்கிற மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸை பிளான் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் 2-3 ட்ரெஸ் கூட எக்ஸ்ட்ரா கொண்டு போக முடியும். ரேயான், நிட்டட், லினன் மாதிரி மெட்டீரியலாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். நாம் டெய்லி எப்படி கபர்ட்ஸில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வைப்போமோ இதே மாதிரி ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணி சூட்கேஸில் வச்சோன்னா கண்டிப்பாக இடம் பத்தாது. இப்போ சூட்கேஸில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் துணி வைக்கிறதுக்குள்ளேயே சூட்கேஸில் பாதி இடம் காலி ஆயிடுச்சு. இனிமே இந்த மாதிரி துணியை ஃபோல்ட் பண்ணாதீங்க. வேறு எப்படி ஃபோல்ட் பண்ணலாம்? ஃபோல்டே பண்ண வேண்டாம், ரோல் பண்ணால் போதும். டிஷர்ட், பேண்ட் மாதிரி மெட்டீரியல்லாம் இந்த மாதிரி ஈவனாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணி ஹேண்ட் ப்ரெஸ் பண்ணாலே போதுங்க. இந்த மெட்டீரியல்லாம் ரிங்கிள்ஸே ஃபார்ம் ஆகாது. அதனால எவ்வளோ துணி உங்களால் ரோல் பண்ண முடியுமோ அது மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரோல் பண்ண இந்த துணியை நான் சூட்கேஸில் வச்சு காமிக்கிறேன். சின்ன பசங்க துணி ஃபஸ்ட்டு வைக்கிறேன் பாருங்கள். நீங்கள் நார்மலாக மடிச்சிங்கன்னா உங்களால் இவ்வளோ துணி கண்டிப்பாக வைக்கவே முடியாது. இந்த மாதிரி ரோல் பண்ணதுனால உங்களுக்கு நிறையா கிளாத்து உள்ள சூட்கேஸில் வைக்க முடியும். பெரிய டிஷர்ட்ஸும் நான் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். சைடில் 2 ஸ்கர்ட் நான் ரோல் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். இந்த 2 ஸ்கர்ட் வச்சுமே எனக்கு இருக்கிற சின்ன கேப்பில் நான் பெரிய ஜீன்ஸ் பேண்ட்டை ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ துணி நான் சூட்கேஸில் வச்சும் எனக்கு இன்னும் நிறையா இடம் இருக்குது. இப்போது பேலன்ஸ் இருக்கிற கிளாத் எல்லாம் நான் ரோல் பண்ணி வைக்கிறேன். எவ்வளோ கிளாத் உங்களால் ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ கிளாத் நீங்கள் ரோல் பண்ணி வச்சுக்கலாம். பாத் டவல், நைட் ட்ரெஸ், கர்ச்சிஃப் இந்த மாதிரி எல்லா துணியுமே ரோல் பண்ணி இருக்கிற எல்லா கேப்லேயும் வச்சுருங்க. கீழே இருக்கிற லேயர் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நான் துணியை ஈவனாக ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு மேலே நீங்கள் பெரிய துணியெல்லாம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். குர்த்திஸ் எல்லாம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நிறையா குர்த்திஸ் வைக்க முடியும். நான் 4 குர்த்தி வச்சுருக்கேன் பாருங்கள். சைடில் இருக்கிற இந்த கேப்பில் நான் பேண்ட்டெல்லாம் ரோல் பண்ணி வைக்க போகிறேன். பேண்ட் அண்ட் ஷால் கூட நீங்கள் இது மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மேலே எனக்கு கொஞ்சம் இடம் இருக்குது. ஃபைனலாக நான் அதில் சாரீ வச்சு பேக்கிங் கம்ப்ளீட் பண்ணுறேன். சாரீ, ஷர்ட்டு, வேஷ்டி இது மாதிரி பெரிய கிளாத்தெல்லாம் கடைசியாக வச்சிங்கன்னா ரொம்ப கசங்காமல் அப்படியே நீட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பேக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட 2-3 கிளாத் உங்களால் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா கொண்டு போக முடியும். இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.